டுடே பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டும் துணி வாங்கலான்னு சொல்லிட்டு தான் போனோம். பட் அங்கே போய்ட்டு ஆஸ் யூஷுவல் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு நானும் அவளும் கிளம்பிட்டோம். நல்ல நாளே துணி வாங்க மாட்டா, எப்பயும் போல் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் அவளும் ஏஎம் பிரியாணி போயிருந்தோம். அங்கே போய்ட்டு ஒரே ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு கூட வந்து எக்ஸ்ட்ரா க்ரில்லுலாம் வாங்கியிருந்தோம். பட் சிக்கன் பிரியாணி ஆஸ் யூஷுவல் எனக்கு ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு டேஸ்ட்டு தெரியல. அது என்னமோ தெரியல, மேக்ஸிமம் சாப்பிட்ற பிரியாணியில் எனக்கு ஒன்றும் ஆஹா ஓஹோன்னு சொல்கிறவங்களாம் எனக்கு ஒன்றும் பெருசாக டேஸ்ட்லாம் தெரியல. பட் ஆனால் பிரியாணி நல்லா தான் இருந்துச்சு, ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. வந்து கண்டிப்பாக சாப்பிட்லாம் எல்லாருமே. அவங்களுக்கும் ஆஸ் யூஷுவல் பிரியாணி பிடிச்சிருந்துச்சி, அவங்களும் ஓரளவுக்கு நல்லா தான் சாப்பிட்டாங்க, நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஸோ அதனால் நோ இஷ்யூஸ், எல்லோரும் கண்டிப்பாக வந்து சாப்பிட்லாம். எல்லாமே ஓகே தான். பட் பிரியாணியோட காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா அபவுட் 200க்கு மேலே இருக்கும். அண்ட் அனதர் அது மட்டும் இல்லாமல் கிரில் சிக்கனோட ப்ரைஸும் 200 பக்கமாக இருந்துச்சு. 200க்கு மேலே இருந்துச்சு ஆஃப் கிரில்லோட சிக்கனு. ஸோ ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு வாங்குறதுக்கு நான் வீட்டிலே சமைச்சிக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு மைண்ட் அப்போ தோணுச்சு. எனிவே நல்லா தான் இருந்துச்சு. எலும்புலாம் நொறுக்கி முடிச்சுட்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கடைசியாக ஆளுக்கு ஒரே ஒரு சோடா மட்டும் குடிச்சிட்டு கடைசியாக முக்கியமான பாட்டு மேடமுக்கு மொய் வச்சுட்டு கிளம்பி வந்துட்டு நான் பாட்டு